ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்புள்ளி எழுச்சி பாசுரம் 15. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட தோழியை அழைக்கும் கோதை. நித்திரை மகாமாயாய் இருக்கும் போல் தெரிகிறது. இல்லை என்றால் முன்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்கி மெய்சிலிர்த்த தோழிகள் தற்போது சகலமும் மறந்து உறங்குகிறார்கள் என்றால் அதை என்ன சொல்வது? வாருங்கள், பாசுரம் 15 உள்ளே சென்று பார்க்கலாம். எல்லே இளம்கிழியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேமின் நங்கையீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவை திருப்புள்ளி எழுச்சி பாசுரம் 15 உண்டான விளக்கம். வாழ்க்கையை மாயை என்கிறார்கள். ஆனால் நித்திரை மகா மாயையாய் இருக்கும் போல தெரிகிறது. இல்லை என்றால் முன்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்கி மெய் சிலிர்த்தனர் தோழிகள். எப்போது விடியும், எப்போது நாம் நீராடி நோன்பை மேற்கொள்ளலாம் என்றாள் ஒருத்தி. மற்றொருத்தியோ உறங்கவே வேண்டாம், அப்படியே பேசிக் கொண்டிருந்தால் விடிந்துவிடும், அப்படியே போய் நீராடி விடலாம் என்றாள். சில பெண்கள் நேரமே உறங்கினால் நேரத்தில் விழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விடைபெற்று போனார்கள். இப்படி எதுவும் சொல்லாமல் கோதை போகலாம் என்று சொல்கிற வரைக்கும் உடனிருந்து கலைந்தனர் பிற தோழிகள். அதிகாலை ஆண்டாள் விழித்துக் கொண்டாள். யாரெல்லாம் எதுவும் சொல்லாமல் கோதை சொல்லை கேட்டு அமைதியாக கலைந்து சென்றனரோ அவர்களெல்லாம் சொன்ன நேரத்திற்கு சொன்ன இடத்தில் கூடிவிட்டனர். யார் யாரெல்லாம் நேற்று மெய்சிலிர்க்க பேசினார்களோ அவர்கள் ஒருவரையும் காணோம். கோதை அவர்கள் வீடு தேடி போனாள். இது என்ன மாயம்? இரவு விழித்திருந்த போது கண்ணனின் மகிமைகளை கேட்டு மெய் சிலிர்த்தவர்கள் இப்போது அதே கண்ணனின் மகிமைகளை கோதை அவர்களின் வீட்டு வாசலில் இருந்து பாடும் பொழுது உறக்கம் கலைய மறுக்கிறார்கள். உறக்கம் அவர்கள் சிந்தையை மூடி வைத்திருக்கிறது. உறக்கமும் ஓய்வுமே பெரும் பெரும் சுகம் என்பதாக அவர்கள் மயங்கி இருப்பார்கள் என்றால் தூக்கம் மாமாயைதானோ? ஆனால் தன்னிடம் வந்து சரணடைந்த ஆத்மாக்களுக்கு உண்டாகும் ஆத்ம மயக்கங்களை தெளிவித்து சப்பாதையை காட்ட வேண்டியது ஆசாரியனின் கடமை அல்லவா? கோதை இங்கே ஆச்சாரியராக இருக்கிறார். அவளை நாடி இருக்கும் அவளின் தோழிகள் யாரும் துர் ஆத்மாக்கள் இல்லை. அவர்கள் உண்மையையும் சத்தியத்தையும் நம்புகிறவர்கள். அந்த கண்ணனை மனதார நினைத்து வழிபட நிஜமாகவே விரும்புகிறவர்கள். இப்போது அவர்கள் கொண்டிருக்கும் தூக்கம் என்பது சிறு தடை மட்டுமே. அந்த தடையை நீக்கவே அவர்களின் இல்லம் தேடி வந்து அருள்கிறாள் கோதை. கோதை ஒரு வீட்டின் வாசலில் வந்து நின்றாள். உள்ளே தோழி உறக்கத்தில் இருந்து விழித்தாலும் அப்படியே படுத்து கிடக்கிறாள். படுக்கையை விட்டு எழுந்திருக்க அவளுக்கு மனம் இல்லை. கோதை ஒவ்வொரு தோழியின் தன்மையையும் அறிந்தவளாய் இருக்கிறாள். உள்ளே இருக்கும் தோழியை எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ என்று குரல் கொடுத்தாள். உள்ளே இருப்பவள் கோதையின் குரல் கேட்டு கொஞ்சம் நாணம் அடைகிறாள். படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டாள். அட, கொஞ்சம் முன்னமாக எழுந்திருந்தால் இந்நேரம் இவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி தூக்க கலக்கத்துடன் இருக்கும் முகத்தோடு போய் நின்றால் தோழிகள் சிரிக்க மாட்டார்களா? எப்போதும் கேலி செய்யாத தோழியே நம்மை இளங்கிழியே என்கிறாள். பிற தோழிகள் சும்மா இருப்பார்களா என்ன என உள்ளே இருந்தபடியே குரல் கொடுத்தாள். சரி சரி, சில்லென்னும் குளிர்காற்று படுவது போல் என்னை கொஞ்ச வேண்டாம். நீங்கள் முன்னமே பொங்கல், நான் பின்னாலேயே வந்து விடுகிறேன் என்றாள். பேசாமல் அப்படியே வந்திருக்கலாம் என்பது போல கோதை அடுத்த வரியை சொன்னாள். அடேங்கப்பா, உன்னை பற்றி நாங்கள் அறிய மாட்டோமா? இதே போன்ற உன் கட்டுக்கதைகளை அநேகம் கேட்டுவிட்டோம். நீ சொன்ன சொல்லை இதற்கு முன்பு எப்படியெல்லாம் காப்பாற்றினாய் என்பதை நாங்கள் அறிவோம். உன் பேச்சு திறத்தை எங்களிடம் காட்டாமல் உடனே வெளியே வா என்றாள் ஆண்டாள். தேவையா இது என்பது போல இருந்தது தோழிக்கு. நானா பேச்சு திறம் மிக்கவள்? உங்கள் அளவுக்கு எனக்கு அந்த திறம் இருக்கிறதா என்ன? சரி, நானே பிழை செய்தேன், போதுமா? யார்தான் தம் பிழையை உடனே ஏற்றுக்கொள்வார்? இவள் ஏற்றுக்கொள்வாள் போல உள்ளூர கொஞ்சம் வருந்துகிறாளோ என்று எண்ணினாள் ஆண்டாள்.
நீ அடுத்து என்ன சொல்ல போகிறாய் என்பதை நான் சொல்லவா? எல்லோரும் வந்து விட்டார்களா, நான் மட்டும் தாமதமா என்று அடுத்த பேச்சை ஆரம்பிப்பாய். அந்த கவலையே உனக்கு வேண்டாம். நாங்கள் எல்லோரும் வந்து விட்டோம். உனக்கு சந்தேகம் என்றால் வெளியே வந்து எண்ணிக்கொள் என்றாள் ஆண்டாள். பெண்ணே, நாங்கள் எதற்கு உன்னை அழைக்கிறோம் என்று உனக்கு தெரியாததா? வலிமை மிகுந்த மதம் கொண்ட யானையையும் கொன்ற அந்த கண்ணனை, அவனை வெறுக்கும் காரணத்திற்காக அவன் மேல் பகையும் அவன் கருத்துக்கு மாற்று கருத்தும் கொண்டவர்கள் பலர். ஆனால் அவனோ தன்னிடம் பகை கொண்டவர்களை அழித்தான். அதே வேளையில் தன் கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர்களுக்கு அருள் பாலித்து அவர்களின் கருத்துக்களை மாற்றினான். அப்படிப்பட்ட நல்லவனும் வல்லவனுமான அந்த மாய கண்ணனை பாடவல்லவோ அழைக்கிறோம். அதை நீ புரிந்து கொண்டவளானால் உடனே வெளியே வா என்று அழைக்கிறாள் கோதை. மாயை குருவின் உபதேசம் கேட்டவுடன் விலகுவது போல தோழி ஆண்டாளின் மெய்யான வார்த்தைகளை கேட்டு தெளிந்தவளாகி ஓடி வந்து குழாமில் சேர்ந்து கொண்டாள். நன்றி. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.